நடிகை கஸ்தூரியை பற்றி இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த அம்மா வந்து ஒரிஜினல் பிராமணர் இல்லை. பைத்தியங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லலாம், ஆனால் பைத்தியமாய் நடிக்கிறவனை வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவை சீட்டுனா அதோட நில்லுங்க. அதை விட்டுவிட்டு முருகனுக்கு தான் அப்படின்னா இவ்வளவு நாள் எங்கே இருந்தீங்க? ஏன் நான் இப்போ கேட்குறவங்க இந்த போய் விளக்கு ஏற்றணும் பரப்பிட்டு வர்றாங்களே, இவங்களாம் எங்கே போனாங்க இதுக்கு முன்னாடி? இப்போ என்ன அவங்க வந்து இப்போ நீல படங்கள்லாம் ஓட்டுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ நிறையா யூடியூப்பில் வருதுல்ல, அதை விட மோசமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம், செக்ஸ் கல்வி இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம் என்ற எண்ணத்தை கூட படைத்திருக்கலாம். ஆனால் அது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் இன்னைக்கு இவ்வளோ சயின்டிஃபிக்காக வளர்ந்துருக்கலாம். எதுக்கு தேவையா நமக்கு? அதை ஒழிக்கணும்ல. ராஜா இருக்காப்லையே, ராஜா வந்து நான் சில நேரம் லூசு ராஜா அப்படின்னு சொல்லுவேன். பல நேரம் அப்படிதான் சொல்றீங்க நீங்க. இல்ல அது உண்மையும் கூட. அவர் பண்ணுங்க, ஒரு நடிகரா இருக்காரு, ஒரு படம் வெளியாக லூசு ஸ்டார்னு பட்டம் கொடுத்துருக்கல அவருக்கு. இப்ப என்ன பண்ண, இதுவே சாதி புத்தி. அப்ப இது மாதிரி பிரச்சனையில போய் திருமாவளவன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவது இது ஒரு வகையான சாதி வன்மமா இல்லையா? உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லையா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு விசிகாவிலிருந்து இளம் சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் திரு சங்க தமிழன் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். மேடையில் பேசுகிற பொழுது அண்ணன் திருமா அவர்கள் முருகன் அப்படின்ற பெயர் ஒரு பிராமண சமூகத்திலாவது இருக்கா, அப்படி பேர் இருந்தாலும் ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்றார். அதற்கு நேர் எதிரோட சொல்லாடலா சுப்பிரமணியன்ற பேர் இருக்கு, ஆனா முருகன் இருக்கான்னு கேட்ட உடனே மறுபுறம் ரொம்ப கோபத்தோட ஆவேசமாக நடிகையும் இன்றைக்கு பிஜேபியின் ஆதரவாளருமாக இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்கள் எங்க வீட்டுல கார்த்திகைன்ற பேர் இருக்கு, உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்டிருக்காங்க. அந்த 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 பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருமையிலேயே பேசுறாங்க, லூசுன்ற வார்த்தை கூட பயன்படுத்துறாங்க. இது எப்படி பாக்குறது? நடிகை கஸ்தூரி அவர்கள் பேச்சை வந்து நான் பார்த்தேன். பார்த்தீங்க. இப்போ எப்படின்னா, முருகரை வந்து நம்மளாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் இல்லை நம்முடைய முப்பாட்டன் இல்லை நமது குடும்பத்தில் இருந்த ஒரு மாபெரும் ஒரு முன்னாள் ஒரு வீரன், அப்படிதான் நம்மளாம் வந்து அவரை வந்து நம்ம நினைக்கிறோம். இல்ல அண்ணன் திருமா அப்படி பார்க்கிறாரா? கடவுள் நம்பிக்கை அற்றவர் அப்படி பார்க்கிறாரா? திருமா பார்க்கிறாரோ பார்க்கவில்லையோ, நான் சொல்றேன் வர முடிச்சுக்கிறேன். பொதுவாக மக்கள் மத்தியில், தமிழர்கள் மத்தியில் முருகனை வந்து அவங்க வந்து ஒரு நம்முடைய மா வீரன், ஏன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அந்த கருத்தில் வந்து எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, முருகனை நாங்கள் தாண்டா கொண்டாடுறோம், நாங்கள் தாண்டா வணங்குறோம், நீங்கள் எங்கடா வணங்குறீங்க, ஏன்டா முருகனை வந்து அரசியலாக்குறீங்க, முருகனை வச்சு ஏன்டா கலவரம் பண்ண போகிறீங்க அப்படின்ற இதுதான் உள்நோக்கம். உங்களுக்கு புரியுதா? ஏன்டாப்பா அங்கே ராமரை வச்சு நீங்கள் கலவரம் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க? பல கலவரம் 2002 அதெல்லாம் வெளியில் சொல்லவே முடியாது. அவ்வளவு கலவரங்கள், அவ்வளவு கொலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அவங்க அதில் ஒரு ஆள் சொல்கிறாப்புல, யார் இந்த லூசு ராஜா என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் வந்து அயோத்தி மாதிரி நான் மதுரையை ஆக்குவேன் அப்படின்னும் பொழுது, அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அப்போ நீ அயோத்தியை மாத்திரியா, இந்த வர்றமடா அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் வந்து கருத்தை வந்து மதுரையில் வந்து ஒரு மேடை போட்டு பல ஆயிரம் தொண்டர்கள் ஏறக்குறைய ஒரு சாதாரண அது பொதுக்கூட்டம் தான், ஆனால் பல ஆயிரம் பேர் அதில் திரண்டு எங்கள் தலைவர் பேச பொதுக்கூட்டம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த அம்மாவுக்கு ஏன் இப்போ திடீர்னு துடிக்குது? நான் நடிகை கஸ்தூரிக்கு நீங்கள் கூட ஆதரவாளர்னீங்க, ஆதரவாளரில் அவர் இப்பொழுது கட்சியில் இணைந்து விட்டார். கட்சியில் இப்போ பொறுப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போ நம்ம முருகர் இவங்க மட்டும் ஆட்டையை போடுறாங்க, திடீர்னு அர்ஜுன் சம்பத் ஆட்டையை போடுறாப்புல, ராஜா ஆட்டையை போடுறாப்புல, அண்ணாமலை ஆட்டையை போடுறாப்புல. அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம இப்போ தான் கட்சியில் சேர்ந்துருக்கிறோம், அப்போ நம்மளும் கொஞ்சம் அவர் ஆட்டையை போடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த அம்மா அங்கே போயிருக்கு. அதில் பின்னாடி நிற்கிற ஆளுகள் எல்லாம் ஆளை கூப்பிட்டு வர வச்சு காசை கொடுத்து நிப்பாட்டி அது பேசிக்கிருக்கு. அது பார்த்தாலே தீபம் ஏற்றணுன்றாங்க. இல்லை தீபம் சொன்னால் அப்புறம் அவன் காசு கொடுத்து கூட்டியாதான் அதுன்னு சொல்ல கேட்பாங்கல்ல, ரைட்டா? அது பார்த்தது எங்களுக்கு தெரியுமில்ல, மாரக்காரங்களுக்கு தெரியாதா அங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு? நீ கூட திருப்பரம் குன்றம்னு, அது திருப்பறைக்குன்றம் தான். அங்கே பறையர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அங்கே யார் யார் பின்னாடி நின்றானே நான் பேர் சொல்ல முடியும். நீ ஒன்றும் இப்போ அந்த பின்னாடி கஸ்தூரி பின்னாடி நிற்கிற ஆளை பேரை கேளுங்க, நான் பேரை சொல்கிறேன். அந்த ஊர் மக்கள்லாம் நமக்கு தெரிந்தவர்கள், எல்லாம் ஏறக்குறைய வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்கள கொண்டு போய் நீ வச்சிருக்கிற, ரைட், ஓகே. இது ஒரு சொன்னதுக்கு வந்துடும். நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். இல்லை பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் இல்லை. ஏன்னா அந்த அம்மா ஒரு லூசுத்தனமாக பேசியிருக்கிறனால நம்ம ஒரு லூசுத்தனமாக பேச முடியாதுல்ல.
ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாஷையில் மாநில செயலாளர். நமக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம வாட்டுக்கு லூசுரமா பேசணும்னா பயலுக்கு கோபமாயிருவாங்க. வார்த்தைக்கு வார்த்தை நீங்களே 3 முறை லூசுட்டீங்க நிகழ்ச்சி தொடங்குனது. பயலுக்கு டென்ஷன் ஆகி அவங்க விரட்டிடுவாங்க இந்த அம்மாவை. உங்களுக்கு புரியுதா? அதனால வந்து நம்ம ஒரு பக்குவமா பேசினா தான் தம்பிமாரன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப பயலுக்கு ரொம்ப கோபமா இருப்பாங்கல்ல, ஏன்னா அந்த அம்மா அப்படி உரிமையை பேசுது, லூசுரமா பேசுது அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு வருது. அதனால வந்து நம்ம ஒரு பக்குவமாக பேச வேண்டும். எங்க தலைவர் வந்து எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அந்த அம்மா யாருன்னா கஸ்தூரி, நடிகை கஸ்தூரியை பற்றி இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வேணா அந்த அம்மா ஓப்பனாக வந்து பேச சொல்லுங்க. அந்த அம்மா வந்து ஒரிஜினல் பிராமணர் இல்லை, அப்படிதான் ரைட்டா? அவங்களே ஒரு மிக்ஸு. நம்ம அதுக்கு மேலே போக வேணாம். ஆனால் இது உண்மையான தரவு, சரிங்களா? வேற யாருன்னு சொல்ல, அந்த நடிகை கஸ்தூரி என்ற நேரடியாக சொன்னது, சரிங்களா? அவங்க ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்த ஒரு நடிகை. இப்போ திருமணம் செய்திருக்காங்க பார்த்தீங்களா, அது கூட ஒரிஜினல் இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து கார்த்திகைன்னு வச்சுருக்கிறீங்க, பாராட்டுறோம். ஒன்று நான் ஒன்றும் அதை தப்பாக சொல்ல. எங்கள் தலைவர் சொன்ன சொல்லாடலை கவனிக்கணும். அவர் முருகன் வச்சிருக்கிறியா? முருகன் யாராவது ஒரு பிராமணர் குடும்பத்தில் நீங்கள் முருகன் என்ற பேர் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு இது அம்மா போது நேராக கர்நாடகாவில் முருகையான் இருக்கு, இங்கே அங்கே. நான் அவர் கேட்குற வந்து தமிழ்நாட்டில் முருகன்ற சொல்லாடலை மேக்சிமம் 1-2 பேர் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு. ஒரு கருத்து என்பது மேக்சிமம் எத்தனை பெரும்பான்மையானதான். இப்போ ஏன் நான் சொல்கிறோம்னா, நாங்கள் பிராமணர்களை எதுக்கலைங்க, பிராமணிய கோட்பாட்டை உள்வாங்கினவனை தான் எதுக்குறோம். இதே அம்மையார், இதே நடிகை கஸ்தூரி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மேடையில், எங்கள் மேடையில் ஏறி நான் அரசியலில் மிகவும் மதிக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன், நான் அவரை பார்த்துதே அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு கருத்து சொன்ன பெண்மகள் தான். ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இவ்வளவு கோபமா இருக்காங்க. என்ன காரணம்னா அது ஒன்றும் இல்லைங்க, அது நம்ம யதார்த்தம் பேச்சுல லூசுனிறாங்க டக்குன்னு. அப்படி மேடையில் லூசு வந்து என்னை தானே லூசுன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து அவங்களை கொச்சைப்படுத்தி நினைக்காதீங்க. அந்த அம்மாவுடைய பேச்சை பார்க்கும் பொழுது அந்த ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த கட்சியோடைய அந்த பழக்க வழக்கம் நமக்கு வரும். அது ஏன் இப்போ ராஜா இருக்காப்லையே, ராஜா வந்து நான் சில நேரம் லூசு ராஜா அப்படின்னு சொல்லுவேன். பல நேரம் அப்படிதான் சொல்றீங்க நீங்க. இல்லை அது உண்மையும் கூட. அவர் உண்மையிலேயே நீதிமன்றமே சொல்லியிருக்கு. எடுத்துக்காட்டவா, நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா, இவரை போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. நடிகரா இருக்காரு, ஒரு படம் வெளியாக லூசு ஸ்டார்னு பட்டம் கொடுத்துருக்கல அவருக்கு. லூசு ஸ்டார் இன்னைக்கு வந்து ராஜா பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ தர்ம போராளின்றாங்க நீங்க லூசு ஸ்டார். அந்த லூசு ஸ்டார் எந்த மாற்று கருத்து. அந்த லூசு ஸ்டாரோட சேரவுமே இந்த புத்தி இவங்களுக்கு ஒற்றி கொண்டு விட்டது. அதே அங்கே இருக்கிற பிரச்சனை. இன்னொரு கருத்து சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கிறீங்க. நான் சொல்கிறது மிக மிக முக்கியமானது. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தெளிவாக சொல்லுவார். அதாவது பிராமணர்களையே வேஷ பிராமணர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க, ஒன்றும் பிராமணியராக இருப்பாங்க, அவங்க பிரச்சனை. அதுக்கு பல வரலாறு இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்களும் அரசியலை உணர்ந்தவர் தான். கீழ் வெண்மணியில் திருப்பி அடித்தாங்க பார்த்தீங்களா, அடித்தது யாரு? சீனிவாச ராவ். யாருங்க அவர்? திருப்படின்ற சொல்லாடலை செயல்படுத்தினார். அவர் ஒரு பிராமணர். அதே முருகன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள, மதுரைக்குள்ள உள்ள கூட்டி போனார் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் ஐயர் பிராமணர். அவரை புரட்சி அம்பேத்கர் அவரை பற்றி எழுதியிருப்பார் அவருடைய புத்தகத்தில், ரைட்டா? அதுமாதிரி ஐயர்கள்ல தமிழ் தாத்தா வாவு சாமி அதுல எந்த பிரச்சனையும் நீ ஐயனாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாரதியார் கூட நம்ம ஒன்றும் அவரை விட்டுருவோம், பாவம் அவரை போயிட்டு போக, அவரை ரொம்ப இதாக இருக்காரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ பிராமணராக இரு, ஆனால் பிராமணிய கோட்பாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது. நீ அங்கே பேசுகிற பேச்சு என்னன்னா, ஏதோ சாதாரணமாக பேசுகிற ஒரு தலைவன், இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன், இன்னைக்கு இந்தியாவிலேயே கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன், அப்படிப்பட்ட தலைவனை வந்து நீ பேசும்போது ஒருமையில பேசுகிற, குண்டக மண்டக பேசுகிற. சார் மன்னிக்கணும், குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிற தலைவராக நான் திரும்ப இருக்கேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்துக்களும் இருக்காங்க இல்லையா? ஆமா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க கிறிஸ்தவ விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க, இஸ்லாம் விழாக்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க, இந்து விழாக்களுக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்லுன்னு கேக்குறாங்களா? அது நியாயம் இருக்கு இல்லையா? அது நியாயம் இல்லைன்ற நான் எப்படின்னா, உங்களுக்கு இந்து விழாக்களை பூரா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்கிறேன், அது எல்லாமே தமிழர்களை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஆரிய கோட்பாடுகளையும் சனாதன கோட்பாடுகளையும் உள்வாங்கிய விழாக்கள் தான் முழுக்க முழுக்க. நம்ம நாங்கள் புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகளையும் வாழ்க்கை சிக்கல் அப்படிதான் போனாங்க. அப்படிதான் வந்து அயோத்திக்குள்ளே போய் நான் உள்ளே போய் பார்த்து வர்றேங்க. எங்கனே ராமர் கணதே பிறந்தார், ஹாஸ்பிட்டல் கணதா இருக்குது, பார்த்துட்டு வரேன்னு போனவங்க தானே இடித்தேன், பல பேரை கொலை பண்ணாங்க.
ஏத்துனாங்க எங்களுக்கு தெரியாதா? ஒரு நாள் ஏத்தணும்னு சொல்றாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாள் ஏத்துனாதான் இங்க உலைய வைப்பாங்க மனித வாழ்க்கையில. இப்போ வந்து அந்த அம்மா பேசுற பேச்சை நீங்க பாருங்க, என்ன டயலாக் பேசுன்னு பாருங்க. டயலாக் பேசும்போது உங்களுக்கு தெரிய வேண்டாமா இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு? என்ன கேட்கற கரெக்டா? எப்படி அண்ணன் திருமா போராட்டம் பண்ணா எய்ம்ஸ் வந்துருமா? நீங்க கேக்குறீங்க தீபத்துல விளக்கேற்றினால எய்ம்ஸ் வருமா? அண்ணன் திருமா கேக்குறாரு. இவர் போராட்டம் பண்ணா பேசினா நல்லா கேட்டுக்கிறீங்க. எய்ம்ஸ் வருமா வராதான்னு கேட்ப சூழ்நிலை நாங்க இருக்கிறோம், கொடுக்குற சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க. எய்ம்ஸ் யாரு பொறுப்பு? உங்க தாத்தாவா இல்லை அவர் யார்? 56 இன்ச்சா 46 இன்ச்சா? மோடி தானே பொறுப்பு. அப்போ மோடிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நாங்கள் கேட்போம். நீங்கள் விளக்கு ஏற்றுறன்னு வர்றையில் உன் விளக்கை ஏற்றுனாங்க வேணாம்னு சொன்னோமா? கீழே ஏற்றிக்க. மேலே இருக்குல்ல நம்ம விநாயகர் கோயில், அதுக்கு மேலே ஏற்றிக்க. நீ ஏன்னா தற்காவுக்கு முன்னாடி வந்து ஏற்றுறேன்னா இது திட்டமிட்டு நல்லா கேட்டுக்குங்க. எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கலவரத்தை உண்டாக்கும். எங்கள் தலைவர் பயம் வேணுமான்னு எங்கள் தலைவரே ஒரு மேடையில் சொன்னார் பாருங்க, இந்த ஒரு தற்கா இல்லைங்க, லிஸ்ட் கொடுக்குறாரு. 180 கோயில் லிஸ்ட் வச்சிருக்காங்க. இத்தனை கோயில்களை வந்து இவர்கள் வந்து தர்காவை உடைக்கணும், இல்லை இடிக்கணும், இல்லை பாபர் மசூதி மாதிரி இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்க. அவரே சொன்னாருங்க, லூஸ் ராஜா நான் சொன்ன உங்களுக்கு கோவம் வருது அந்த ஆள் தானே சொன்னாரு, நான் அயோத்தியை போல் உருவாக்குவேன் சொன்னா நடந்துரும். சொன்னார்ல, கோபத்தில் பேசுறது நடந்தது. அதாவது நல்ல மனிதர்கள். இப்போ இந்த அம்மா இவ்வளோ பேசின பேச்சுக்கு நான் இப்போ இந்த அம்மாவை பற்றி எவ்வளவோ பேசலாம், எவ்வளவோ செய்திகள் எங்களிடம் இருக்கிறது. அப்போ கூட நான் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறேன். அதே எங்களுடைய பக்குவம். அவங்க நியாயமாக கேட்குறாங்க. என்ன நியாயம்? ஒரு கோவிலில் இருக்கிறது எல்லாமே வந்து அசிங்கமான சிலை அப்படின்னு சொன்னவர் தானே இவர் அப்படின்றாங்க. இந்துக்கள் மனம் புண்படாதா சார்? நல்லா சொல்லலாமா? புண்படுங்க. அப்ப நீ மகாத்மா காந்தி அவர்கள் அந்த காலத்தில் சொன்ன ரெக்கார்டு இருக்கு. அதாவது கோயில்கள்லாம் வந்து ஆபாச சிலைகள் இருக்கிறது, அதை களிமண்ணை கொண்டு நீங்கள் மூடுங்கள். மகாத்மா காந்தியை கூட நீ ஏத்துக்கிற மாட்டீங்க, சுட்டவங்க. ஆனால் அவர் சொன்ன கேட்டுக்க மாட்டீங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்ன ரெக்கார்டு இருக்கு. நான் வந்து தமிழ்நாட்டில் பல கோயில்களுக்கு போனேன், அந்த கோயில்களில் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப பண்பானவர்கள், கலாச்சாரம் மிக்கவர்கள். இவங்க வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மாதிரி, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மாதிரி சிலைகள் அப்படி இருக்காது நினைச்சேன். இங்கே என்ன இருக்கோ அதை விட மோசமாக இருக்கிறது, அதையெல்லாம் அழிக்க வேண்டும் சொன்ன ரெக்கார்டு இருக்கு பிரதர். எடுத்து காட்டுறேன். இதே வார்த்தையை இன்னொன்னு பொறுங்க நியாயத்துக்கு அப்புறம் வருவோம். சொன்ன உடனே அடுத்த தாளை காட்டுறீங்க. இவர் சொன்னாரா இல்லையா? அது தப்பா இல்லையா? நாங்க சொன்னோம்ங்க, நான் மருத்துவ சொன்னேன். வரையில கேமரா எடுத்துட்டு அலுவலகத்துக்கு போமா, அழகர் கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில், எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நேராக வாங்க, அங்கே போவோம். நீ அதை பார்க்க முடியாது. இப்போ என்ன அவங்க வந்து இப்போ நீல படங்கள்லாம் ஓட்டுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ நிறையா யூடியூப்பில் வருது இல்லை, அதை விட மோசமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். ஏன் இருந்திருக்கலாம்னா அப்போ வந்து அந்த செக்ஸ் கல்வி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளலாம் என்ற எண்ணத்தை கூட படைத்திருக்கலாம். ஆனால் அது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் இன்னைக்கு இவ்வளோ சயின்டிஃபிக்காக வளர்ந்துருக்கலாம். எதுக்கு தேவையா நமக்கு? அதை ஒழிக்கணும்ல, உடைக்க வேண்டாம். கோயிலை என்னைக்கு உடைக்க நாங்கள் என்னைக்குமே சொன்னதில்லை. அதை களிமண்ணை வைத்து மூடுங்கள்னு யார் சொன்னா? மகாத்மா காந்தி சொன்னா. அப்படி நெட்டில் போட்டு பாருங்க, மகாத்மா காந்தி சொல்லிக்காரு. காந்தியை விட பெரியாள் வேணுமா? சுவாமி விவேகானந்தரை விட பெரியாள் வேணுமா? அதை எங்க தலைவர் சொல்றாரு. நாங்க அவங்களை நெறிப்படுத்துறோமுங்க, அவங்கள முறைப்படுத்துறோம். கோபப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அவங்க அந்த அம்மா ஒரு நெறிப்படுத்துறேன்றீங்க, எனக்கு கோபமா இருக்குன்னு வருத்தப்படுறாங்க அவங்க. அதாவது நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அப்ப நான் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இவ்வளோ கோவப்படுறீங்க எடுத்துனா யார்? இப்போ நீங்கள் மூலம் பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி வருத்தப்படலை. விடுதலை சிறுத்தைகள் அருமையான கட்சி, விடுதலை சிறுத்தை தலைவர் மிகவும் சிறந்த தலைவர்னு பேசுகிற ரெக்கார்டு இருக்குது. ஏன் என்னோடய ஒரு விவாத மேடையில் அவங்க பேசியிருக்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தயவு செய்து இந்த பிஜேபிக்காரங்களே அந்த அம்மாவுக்கு ஒரு சீட்டை கொடுங்க. இன்னும் பொறுப்பு கொடுக்காமல் இருக்கிறீங்க, பார்த்து கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு பழைய அனுபவங்கள்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. உங்கள் கட்சியில் தான் வந்து சேர்ந்துச்சு அக்கா, யார் கௌதமி அக்கா. கடைசியில் சொல்லிச்சு இவங்க மாதிரி பைத்தியக்கார பையில உலகத்தில் இல்லைன்னு வெளியே காரி துப்பிட்டு வெளியில் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி ரகுராம் என்ற பெண்மகள் அந்த கட்சிக்காக இன்னைக்கு சொல்லப்பட்ட, நீங்களும் இன்னைக்கு போயிருக்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பிஜேபியில் இருந்த ஒரே பெண்மகள் அந்த அம்மா தான். அப்பெல்லாம் கட்சியில் எவனுமே இல்லை, கரெக்டா இல்லையா? இந்த அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு. கடைசி அந்த அம்மாவே அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ அந்த அம்மா வந்து எங்க இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? சரிங்களா? அதனால இதெல்லாம் நீங்க பழைய வரலாறை பாருங்க, சரிங்களா? அதனால அவங்க வந்து நீங்க முன்ன பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி நல்ல இடத்துல போயிருக்கலாம். அவங்க பாலியல் சல்சா பார்ட்டி அப்படின்றத பரவலான ஒரு செய்தி இருக்குன்ற நான் சொல்லல, பரவான ஒரு செய்தி இருக்கு. ஆகல எச்சரிக்கை. மேலும் உங்க பேச்சு மனவேதனைப்படுத்தும். இதை பார்த்தாங்கன்னா நான் அவங்கள மனவேதனைப்படுத்த பேசல, அவங்கள அரசியல் படுத்துறேன். உங்களுக்கு தேவை சீட்டுனா அதோட நில்லுங்க. அதை விட்டுவிட்டு முருகனுக்கு தான் அப்படின்னா இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? ஏன் நான் இப்போ கேட்குறவங்க இந்த போய் விளக்கு ஏற்றணும் பரப்பிட்டு வர்றாங்களே, இவங்களாம் எங்கே போனாங்க? இதுக்கு முன்னாடி திட்டமிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் 1000 சொன்னாரு செய்யணும். எப்படி நீதிபதி சொன்னாரு,
சட்டப்படி நடக்கிற ஆட்சி அது செய்யணும். இந்த அம்மாட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது, நீ மனசு புண்படும்ன்றீங்க. நீங்க சொன்னதுக்கு அதையும் சொல்றேன். இப்ப நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்றதுக்காக மேல் பாதியில நீதிமன்றம் வந்து உள்ள கூட்டி போய் சொல்லுச்சு தலித் மக்களை. நீங்க கூட்டிட்டு போயிட்டாங்களா அரசாங்கம்? இல்லை அரசாங்கம் கூட்டி போடன்றதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் இந்த கஸ்தூரியோ இல்லை அண்ணாமலையோ பேசியிருக்காங்களா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுக்க வேண்டும். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி காலத்திலேயே ஆணையம் உருவாக்கப்பட்டு அது சட்டமாகவே வந்துச்சு. அதை நிறைவேற்ற சொல்லியிருக்கு நீதிமன்றம். அதை நிறைவேற்ற எவனாக வாயை திறந்துருக்கான சொல்லுங்க பிரதர். நீங்க வேங்க வயல் போனீங்களான்னு கேக்குறாங்க. இனி வந்து நம்ம அந்த அம்மாவை விட்டு வைக்க முடியாது. ஒரு மரியாதைக்கா என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. எப்படி என்னன்னா, பைத்தியங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லலாம், ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறவனை வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது. கேள்விக்கு தானே சார் பதில். நாங்க தாங்க முத போனோம். அது என்னைக்கு நடந்துச்சோ 3வது நாள், இன்னைக்கு எடுத்து நெட்டை திறந்து பாருங்க, 3வது நாள் அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது விடுதலை சிறுத்தைகள். சங்கத்தமிழ்ல மட்டும் இதுவரைக்கும் 10 முறை போயிருப்பேன். தலைவர்கள் அனுப்பிவிட்டு இன்னைக்கு போய் கண்டனம் தெரிவிச்சாங்க. எங்க தலைவர் அங்க ஸ்பாட்ல போய் அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்கிறாருல்ல. அதான பிரச்சனை. அப்புறம் பைத்தியக்காரி பெண்மகள் ஏன் அவங்களை சொல்றேன், இதெல்லாம் நீ நெட் எடுத்து படிமா. வேங்க வயல் போனீங்களா? வேங்க வயல் என்ன தகுதி இருக்கு? நீ போனே வேங்க வயலுக்கு நான் கேட்கிறேன். நாங்க போனோம் போகலாம், அது அப்புறம் பேசிக்கிறோம். நாங்க போனதே ரெக்கார்டு இருக்கு. நீ எங்கேயாவது போயிருக்கியா? அந்த தொழிலாளர் பிரச்சனை பத்தி துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை என்ன பண்ண? இதுவே சாதி புத்தி. அப்போ இது மாதிரி பிரச்சனையில் போய் திருமாவளவன் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவது இது ஒரு வகையான சாதி வன்மமா இல்லையா? உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இல்லையா? பெண் அடிமையே ஓம் பிராமண குடும்பத்திலேயே பெண்களையே வந்து சூத்திரன்னு சொல்லி தனியாக வைக்கிறாங்க. பெண்களையவே மதிச்சேன். ஆமா, ரொம்ப அடிமட்டம். மரண அடிப்படையில் மிகவும் சூத்திரனுக்கும் கீழே அவங்க. அப்போ அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், உனக்கு சேர்த்தேன்னு சொல்கிறேன். வேங்க வயல் நடந்தது டிசம்பர் மாதம். நல்லா கேட்டுக்கிறீங்க. நடந்தது எப்போ? 27ஆம் தேதி டிசம்பர் நடந்துச்சு. நடந்து முடிச்சோமே 31ஆம் தேதி எங்கள் தலைவருடைய தலைமையில் அங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் 10வது அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் போராடினோம். என் தலைமையில் வந்து எங்கள் மதுரையில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் வந்து இதே சென்னையில் எங்கள் தலைவர் தலைமையில் நடத்தினோம். இவன் அதுக்கு முன்னாடி சொன்ன கருத்து வரை இப்போ அந்த 3 பேர்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு கூட அந்த 3 பேருக்காகவும் வழக்கு பார்த்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள். உங்களுக்கு சொல்ற வழக்க அந்த தம்பி முரளிராஜா ஒரு காவல் அதிகாரி. அந்த தம்பியை சம்பந்தம் இல்லாமல் அதில் சேர்த்து வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அதே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ யார் அது செய்கிறது பூரா நல்லா கேட்டுக்கு. இந்த பிராமணிய கோட்பாடுகளை உள்வாங்கி எவன் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நீதிமன்றமே சொல்லிச்சா, தமிழ்நாட்டில் முதல்வர் தளபதி ஸ்டாலின் நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் கூட சில அதிகாரிகள் சில அதிகாரிகள் அது எந்த அதிகாரிகள் நான் சேர்ந்து சொல்கிறேன், அது அவங்க சொல்லலை, நீதிமன்றம் சொன்னது சில அதிகாரிகள். அந்த அதிகாரி பூரா இந்த பிராமணிய தத்துவத்தை உள்வாங்கி இவர்கள் இப்படித்தான் இருக்கணும், இவர்கள் நசுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்குறவனுக்கு துப்பு இருக்குதா? அதை நீ கேட்க மாட்டேன். நீ வந்து இப்போ என்ன நிறைய வருங்க பாயிண்ட்டுக்கு. இப்போ எலெக்ஷன் வருது, என்ன பொறுப்பு கொடுக்காம இருக்கிறாங்க நமக்கு, ரைட்டாக ஒரு சீட்டும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன்னு தெரியல. அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லியிருப்பாங்க, அங்கே போய் சும்மா ஒரு நடிப்பை நடிச்சு விடு. குஷ்புலாம் ஏற்கனவே இது மாதிரி தான் பண்ணது. இப்போ குஷ்புவே ஆலயங்கானம் பேரைங்கானம் அது எப்படி அழுதுச்சு. ஒரு நான் இருக்கா நான் இல்லையா அந்த அம்மா எவ்வளோ இதெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா, அது நீ ஒரு ஃபிலிமை போடு, உடனே முடிஞ்சு போச்சு. அது என்ன சார் அண்ணன் திருமா கிட்ட வந்து அவர்கிட்ட கரெக்டாக அடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ அவங்க கிள்ளிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து நடிச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை சூப்பர் ஸ்டாரை பற்றி நம்ம எதாவது பேசணும்னு வச்சுங்களேன், அது பரவலாக வெளியே செய்தியாக நிச்சயமா. அது மாதிரி அரசியல் சூப்பர் ஸ்டார் தான் எங்கள் தலைவர். சரிங்களா? அப்ப பேசுறாங்க சார், லூசுல பேசுறாங்க அந்த அம்மா. அதாவது நல்லா அதை திருப்பி நான் சொல்றேன், அரசியல் சூப்பர் ஸ்டாரை எதிர்த்து நம்ம ஏதாவது ஒன்று பேசணும், நம்ம பேசும் பொருள் ஆயிரும். இது நல்லா எடுத்து பாருங்க. காயத்ரி பேசினாப்லையா? காயத்ரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காயத்ரி ரகுராம் கலைச்சிட்டு போங்கன்றாங்க அவங்க. அது ஒன்றும் கலைங்கன்றாங்க. நான் வேற ஏதாவது வார்த்தை விட்டு நீ கலைச்சி போயிருவீன்ற வார்த்தை சொல்லும்போது நான் வேற வார்த்தையை விட்டுனா அது நல்லா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அரசியல்ல வந்து இன்னைக்கு நாங்களாம் இருக்கிற தான் உங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? காயத்ரி ரகுராம் ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகளை இதை விட மோசமாக பேசினாங்க. அதே பெண்மகள் வெளியே வந்த பிறகு நான் எழுச்சி தமிழரை ஒரு கடவுளாக பார்க்கிறேன் சொன்னாங்க. சொல்றேன் அவங்களே எங்கள் தலைவர் சந்திக்கணும்னு சொன்னால் நான் தான் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். நான் தான் அவரை சந்திப்பே இருக்கேன்னா சரி வாங்கம்மா சந்திக்கலாம் அப்படின்னு வந்து சந்திச்சாப்புல எங்கள் ஆஃபீஸிலே. ரைட்டா? அப்போ எங்கள் தலைவர் தான் அவர் பாராட்டின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒரு போராட்ட குணம் உங்களுக்கு இருக்குமா, தொடர்ந்து வந்து ஜெயலலிதா மாதிரி நல்லா அரசியலுக்கு நீங்கள் முன்னேறுங்க அப்படின்னு அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போவதற்கு முன்னால் கூட எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் போனால் போயிட்டு வாங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை நம்ம சொல்கிறோம். அப்போ நாங்கள் பெண்களை மதிக்கிறோம், எந்த கட்சியாக இருந்தாலும். அந்த வேலை இந்த அம்மாவையும் மதிக்கிறோம். அந்த அம்மா வந்து இப்போதைக்கு அதில் ஒரு பொறுப்பை வாங்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு சீட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. பேசிக்கிறங்க. ஆனால் வந்து உங்களுக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குது.
அந்த மனச்சாட்சி பிரகாரம் யோசித்து பாருங்கள். பெண் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவது நாங்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் பெண்களுக்கான சம உரிமை வேண்டும் என்று தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சார். உண்மையா பொய்யா? உண்மையாக நடந்தது. நடந்த வரலாறு. இன்னைக்கும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் தானே தட்டி கேட்டு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு யார்? காயத்ரி ரகுராமுக்கு. ஆனால் உங்களுக்கு இன்னும் அதிவிரைவில் தெரிய வரும். ஏன் நீ குஷ்பி அவ்வளோ பேசினாங்க, நீ குஷ்பி எங்கேயும் பேசுகிறாங்களா? கிடையாது. அப்போ அவங்களுக்கு தெரியுது. காலங்கள் அவங்களுக்கு நிறையா படிப்பினையை கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து பேசுதுன்னா வேறு ஒன்றுமே இல்லை. தயவுசெய்து பிஜேபிக்காரங்க பார்த்து சீட்டு கொடுங்கப்பா, சும்மா அந்த அம்மாவை போட்டு கொடுக்காங்கன்னு சிக்கலை பண்ணாதீங்க. அப்போ இது மாதிரி நிச்சயம் கொடுப்பாங்க. பொறுப்பும் கொடுப்பார் என்று நம்மளே வாழ்த்துறோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுப்பு வாங்கிட்டு ஜாலியாக இருங்க, நோ ப்ராப்ளம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.